லஞ்சம் வாங்கினா கைது இல்ல, கட்சியில இருந்து எடுத்தா போதும். அதே வண்டல் மண் அந்த நிர்வாகி மேல கைது இல்ல, கட்சி நடவடிக்கை. எத்தனை பேர் அப்படி கைது? தமிழ்நாடே பார்த்துச்சு. ஒரு அமைச்சர் யோகா நிகழ்ச்சிக்கு போனார். அந்த டச் வந்து லிட்டரலி அது பேட் டச். வரும் இப்ப வரைக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையில சந்தி சிரிக்குது. இன்னைக்கு வரைக்கும் நேத்து கூட காட்டுமன்னார் கோவில்ல தாவேகா நிர்வாகி மண்டல் மண்ணு போய் அல்ற விவசாயிகள்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கேட்டு லஞ்சம் வாங்குறாரு. போய் கட்சி நிர்வாகிகளை போய் பண்றாரு. இல்ல, பெருவாரியான இடங்கள்ல தாவேகா நிர்வாகிகளின் மீது புகார்கள் இருந்தாலும் அதற்கு உடனடி நடவடிக்கைகளும் கட்சியிலிருந்து அவங்க நீக்கப்படுறாங்க. கைது இல்ல, லஞ்சம் வாங்கினா கைது இல்ல, கட்சியில இருந்து எடுத்தா போதும். அதே வண்டல் மண் அந்த நிர்வாகி மேல கைது இல்ல, கட்சி நடவடிக்கை. எத்தனை பேர் அப்படி கைது? அப்ப அவங்க வந்து தூய சக்தி இல்லப்பா, தீய சக்தி. இந்த ஆட்சி என்னென்ன செயல்பாடுகள் செஞ்சிருக்கு அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது ஒரு அரசா. இந்த ஆட்சி எடுக்காத பட்சத்துல நீங்க கேட்கலாமே, அடிப்படை உறுப்பினராக இருந்து ரிமூவ் பண்றாங்க, அந்த லெவல்ல வச்சிருக்காங்க. அப்ப பாலியல் புகார் பண்ணா கட்சியில இருந்தா எடுப்போம், கைது கிடையாது. உண்மை நிரூபிக்கப்பட்டால் கைது. இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் களத்தை விட இன்னைக்கு அரசியல் களம் மாறி இருக்கு. இன்னைக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அது யாரா இருந்தாலும் பாக்குறது கிடையாது. இப்ப ஏவாவேலு வீட்டுல அவ்வளவு ரைடு ரஞ்சோலி துறை எல்லாம் போறீங்க, காவல்துறை ஒட்டுமொத்தமா இறங்குது, விசாரிக்கிறீங்க. அதேதான் இங்க ஒரு ஆள் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காரு. அவர் வீட்டுக்கு ரைடுல இருந்து நீ எங்கெல்லாம் வாங்கியிருப்ப இல்ல அவர் கைது அதெல்லாம் எதுவும் இல்லையே. ஏவாவேலு கைது பண்ணப்பட்டாரா? ரைடு போயிருக்குல்ல, காவல்துறை உள்ள போயிருக்கணுமா இல்லையா? கைது செய்யப்பட்டாரா? விசாரணைன்னு ஒண்ணு நடக்கும்ல, அதனால கைது பண்ண மாட்டாங்க. நடக்கும்ல. இப்ப இன்னும் சொல்றேன், எங்களுக்கு ரோசம் இருக்கு. இன்னும் சொல்றேன், 191வது வட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் இந்த மாதிரி எம்எல்ஏ ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம், இது மிகப்பெரிய மாநிலம். சரியா? இதுல பல வட்டங்கள் பல ஒன்றியங்கள் இருக்கிற ஒரு புது கட்சி இது. அது முதல்ல நம்ம மனசுல வாங்கிக்கலாம். 2 வருடமே செஞ்சு பழகுவோம், 2 வருடமே நீங்க உங்களை பொறுத்துக்கலாம் சொல்லுங்க. என்ன செய்யணும்? எதுக்குமே இங்க ஆக்ஷன் இல்லன்னா நீங்க கேட்கணும். எப்படி இல்லாம போவோம்? நான் சொல்லவா, ப்ரூஃபோட சொல்லவா, என்ன விஷயம் சொல்லவா? ஈஸியா சரவணன் மீது ஒரு புகார் வந்திருக்கு. புகார் கொடுத்தது யாரு அப்படின்னா திமுக காரணம், பொதுமக்களும் கிடையாது. அதே கட்சியில இருக்கிற 191வது வட்ட வைதேகின்ற ஒரு பெண் இல்ல, பொது வெளியில வரல. என்ன தண்டனை எடுத்திருக்காங்க? இருங்க, அது உண்மை தன்மை வரும்போது அது உண்மை தன்மை இருந்தா கண்டிப்பா வரும். என்ன வரவே இல்லைங்கிறேன். இப்ப போய் தெரியுமான்னு வராம எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த பெண்ணே ஓபனா பிரஸ் மீட் கொடுக்குறாங்க இல்லையா? இதுக்கப்புறம் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நான் சொல்றேன், சொல்லுங்க. விசாரணை போயிட்டு இருக்கு. அது உண்மையாக விசாரிக்கிறாங்க. அந்த பெண்ணையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. சரி, ஈசிஆர் சரவணன் அவர்களையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கலையே. வரும், வெயிட் பண்ணுங்க. நேத்து நடந்ததுக்கு இன்னைக்கு நேத்து நடக்கல, 2 நாள் ஆச்சு நடந்து. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு கட்சியில் புதிதாக சேர்பவர்களிடம் பதவி ஆசை காட்டி லட்சக்கணக்கில் பணம் பறிக்கிறார் அப்படின்னு வீடியோ இருக்கு. அப்படி ஈசிஆர் சரவணன் பறிக்கிறார் அப்படின்னு ஒரு புகார் இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவர் மேல ஒரு பெண் புகார் கொடுக்குறாங்க, பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்ட பெண். இப்போ வரைக்கும் அவர் மீது விசாரணை நடக்குதா, இல்ல கட்சியில நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, இல்ல காவல்துறை விசாரணை நடக்குதா? ஒரு பெண் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், சென்சிட்டிவான இஷ்யூ, கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு பெண். அந்த 2 பேர் கைது. ஆனா அவங்க குற்றம் சாட்டுற அந்த நபர் மீது எந்த நடவடிக்கையும் எதுவும் இல்லை. அந்த நம்ம எம்எல்ஏ சொல்லிதான் இந்த 2 பேர் என்ன கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண் சொல்றாங்க. 2 பேர் கைது செய்யப்பட்டது தெரியும்ல, இருக்குல்ல? குற்றம் சாட்டப்பட்ட விசாரணையில இருக்கிறத திரும்ப அதே பேசி இல்லங்க. எம்எல்ஏ விசாரணை வளையத்துக்குள்ளே வரல. உங்க மேல இருக்க குப்பையை தூக்கி மத்தவங்க மேல போடுற மாதிரி எம்எல்ஏ விசாரணைக்கு வரவே இல்ல. எம்எல்ஏ விசாரணைக்கு வரவே இல்ல. நான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்ல 2 பேர் கைது இல்ல. நான் 3ஆவதா நபரை சொல்றேன். இவங்க டார்கெட் எம்எல்ஏ எம்எல்ஏ தான். எம்எல்ஏவும் விசாரணைக்குள்ள இருக்காரு. இல்ல, அது எப்படி இல்ல? வழக்குல ஒரு பேரே இல்ல. ப்ரூஃப் காட்டுங்க. வழக்குல எப்படி பேர் வரும்? ஆதாரமற்ற நீங்க எம்எல்ஏ வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு பெண் இல்லங்க. நான் சொல்றேன் எம்எல்ஏ மேல நான் சொல்லலங்க. சிஎம்எல்ஏ ஒன்னு சொல்றீங்க. ஆதாரமற்ற ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்களேன்.
கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. நான் ரிலாக்ஸா தான் இருக்கேன். சொல்றது கேளுங்க. பாலியல் குற்றச்சாட்டு ஒரு எம்எல்ஏவின் மீது வைக்கப்படுகிற போது அவருடைய பேரு அந்த புகார்ல இல்ல அப்படிங்கிறது தானே அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. அதுக்கு என்ன தாவேகா எப்பவும் தன்னுடைய எம்எல்ஏக்களை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேல ஒரு புகார் கொடுக்குறீங்க, அது என்ன அடிப்படையில் கொடுக்கப்பட்டது? இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வச்சு யார் வேணா என்ன பழி சொல்லுவோனா யார் மேல வேணா போடலாம், சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏ மேல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் அலைகன்ஸ் கொடுங்க, அது ஒரு புரோட்டோகால் இருக்கு, கண்டிப்பா அது அதன் அடிப்படையில் தான் விசாரணை நடத்தப்படும். அதுக்குள்ளே நீங்க அவசரப்பட்டு எம்எல்ஏ தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடலாமா? இல்ல நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவீங்களா? குறைந்தபட்ச வழக்கோ இல்ல கட்சி ரீதியான நடவடிக்கை இல்லங்கறனா கட்சி ரீதியா நடவடிக்கை எடுப்பாங்க. அது உண்மை சொல்றாரு. உண்மை நடந்தா அப்படின்ற இந்த இன்டர்வியூல தான் ஒரு பதிவு பண்றாரு. நடந்தா அப்படிங்கற பட்சத்துல அந்த பெண் வந்து திடீர்னு கட்சிக்குள்ள சேரல பட்சத்துல நடவடிக்கை கட்டாயம் எடுக்கும். யாருமே இந்த இஷ்யூல நீங்களும் நானும் சொல்லியாச்சு. ஓகேவா? யாருக்குமே இங்க பாரபட்சம் காட்டப்படாதுன்னு அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து எல்லாமே சொல்லியாச்சு. ஓகேவா? எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, அது கீழே இருக்க அமைச்சராவே இருந்தாலும் சரி, இன்னொரு மேட்டர் நடவடிக்கை இருக்கும். இன்னொரு மேட்டருக்கு வரேன். அப்போ எவ்வளவு மேட்டர் இருக்கு? நிறைய அவ்வளவு பண்ணி ஒரு யோகா நிகழ்ச்சி, ஒரு யோகா நிகழ்ச்சி நடக்குது. இது அநாகரிகத்துல வராது இல்ல, நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க, உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான். அப்ப நீ தீய சக்தி தான். புகார் நிரூபிக்கப்படும் பட்சத்துல சட்ட ரீதியான நடவடிக்கை அந்த எம்எல்ஏ மீது எடுப்போம் அப்படிங்கறத தெளிவா பதிவு பண்றாரு. பட்டால் ஓகே. நீங்க உங்களுடைய அடுத்த குற்றச்சாட்டுக்கு வர தமிழ்நாடே பார்த்துச்சு. ஒரு அமைச்சர் யோகா நிகழ்ச்சிக்கு போனாரு. அந்த டச் வந்து லிட்ரலி அது பேட் டச். அந்த இடத்துல பெண் குழந்தைகளை அந்த இடத்துல பொது வழியில அப்படி தொடக்கூடாது. அது லிட்ரலி பேட் டச். அது ஒரு முன் உதாரணமா இருக்கணும். அவர் மீது ஒரு வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர் போக்சோ வழக்கு தொடர்றாங்க. இப்போ வரைக்கும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எந்த இதுவும் எதுவுமே இல்லை. லிட்டரலி அது பேட் டச். எதுக்கு ஒரு அமைச்சர் பேரே சொல்லலாம். உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மீது திமுகவை சார்ந்த சரண்யாங்கிற வழக்கறிஞர் வந்து ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. எங்கெங்கேயோ நடக்கிறதே திமுக வந்து தாவேகா மேல டார்கெட் பண்றாங்க. இன்னைக்கு திமுக சார்ந்த ஒரு பெண்மணியே இப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயங்க. இப்போ பொதுவெளி அவ்வளவு மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு அமைச்சர் எப்படி அப்படி செய்ய முடியும்? நீங்க உங்களுக்கு இன்டென்ஷனலா ஒரு விஷயத்த பண்ணணும், ஒரு விஷயத்த ஒருத்தர் மேல பை போடணும்னு ஒண்ணு பண்ணுவீங்கன்னா இதெல்லாம் நியாயமா? இது நான் கேக்குறேன் சார். இன்டென்ஷனலா பண்ண முடியுமா? அது திமுக சார்ந்த ஒரு பெண்மணி. கொஞ்சம் நீங்க எல்லாத்துக்கும் பேசலாம். பெண்களுக்கு வந்து பொது வழியில இவ்வளவு பேர் இருக்காங்க, அதனால அபியூஸ் நடக்காது. அப்பா மாதிரி இருக்காங்க, அபியூஸ் நடக்காது. இந்த முட்டெல்லாம் கொடுக்காது. இது முட்டு கிடையாது. அந்த அமைச்சர் தமிழ்நாடே பார்த்துச்சு. பெண் குழந்தைக்கு சொடக்கு உடைக்கிறது, இப்படி தேய்ச்சி விடுறது, இதெல்லாம் லிட்டரலி பேட் டச். இது திமுக கொடுத்தா என்ன, பாஜக கொடுத்தா என்ன, பெத்தவங்க பேட் டச்சுக்கு ஆதரவா பேசவே இல்லை. இப்ப நீங்க பேசிட்டு அது தப்புனா தப்புன்னு சொல்லிட்டு போங்க. அடுத்த நிகழ்ச்சி அடுத்த டாபிக் யார் சொல்றீங்கன்றதுதான் முக்கியம். திமுக காரங்க நீங்க தவறு செய்யலாம். நீங்க திமுக என்ன அஜெண்டால வச்சிருக்கீங்க? சரி சரி, அதாவது நீங்க தவறு செய்யலாம். திமுக என்ன அஜெண்டா? சரி, அதான் சார் வந்து தவறு செய்யலாம். தாவேகா காரங்க பாலியல் போக்சோ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா புகார் வந்து திமுக கொடுக்க கூடாது. புரிஞ்சிருச்சா? அதான் கான்செப்ட். யார் கொடுத்தா உங்களுக்கு என்ன சார்? தப்பா சரியா சார்? இது பாரபட்சம் இல்லாம அனைவருக்குமான அரசு தானே. பாரபட்சம் இல்லாம அனைவருக்கும். அப்ப யாரு புகார் கொடுத்தா என்ன? அது தவறு தானே சார்? அந்த அமைச்சர் செய்ய தவறா? ஆமா, அது பொலிட்டிக்கல் ரீதியா தான். அது என்ன ஒரு ரூம் குள்ள பண்ணாரு, நாங்க அவர் பண்ணிருக்காரு கான்ஸ்பிரசில சொன்னோமா? அவர் பொது வெளியில பண்ணிருக்காரு. சும்மா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இன்டென்ஷனலா அவர் பண்ணல அவர் சொல்றாரு. இன்டென்ஷனலா பண்ணலன்ற பேட் டச் இன்டென்ஷன் எப்படி சார்? பேட் டச் குட் டச் எப்படி சார் இன்டென்ஷன்ல வரும்? இது வந்து மோசமான ஸ்பீச். உங்க வீட்டுக்குள்ள இருக்க பெண்ணுக்கு இப்படி நடந்துருந்தா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. உங்க இன்டென்ஷன் என்ன? நீங்க சரின்னு சொல்றீங்க. உங்க டார்கெட் உயர்கல்வித்துறை அமைச்சர் கிடையாது. தாவேகா மேல பாலியல் குற்றம் சுமத்தியே ஆகணும். அதுல நீங்க திமுக வச்சு பண்ணுவீங்க, யார வேணா வச்சு பண்ணுவீங்க, தொடர்ந்து இதை பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா அதான் உங்க அஜெண்டா. விஸ்வநாதன் வந்து காங்கிரஸ் சார்ந்தவர், அதனால நம்ம அவரை தாவேகாவுக்கு டார்கெட் நீங்களா நினைச்சீங்க. அவர் காங்கிரஸ் அமைச்சர், கூட்டணி கட்சி அமைச்சர், கூட்டணியில இருக்க, அதனால அவங்களுக்கு முட்டு கொடுங்க. எப்படி முட்டு? தப்பு இல்லாத இப்ப யாரா இருந்தாலும் சரி. நான் வந்து பொதுவான விஷயத்த பேசுறேன். சரி, ஒரு பெண் சொல்லிட்டாங்கன்றதுனாலே ஒருத்தர் குற்றவாளி ஆக்கிட முடியாது. அப்ப விசாரணை நடத்த மாட்டீங்களா? விசாரணை நடக்கலன்னு உங்களுக்கு தெரியும். நடக்கல, நடக்கலையே விசாரணை. எத்தனை இன்னைக்கு வந்து ஒரு நியூஸுக்கு முதல்ல ஒரு நியூஸ் வந்து ஹைப் ஆச்சுன்னா அதுக்கு மேல ஒரு 10 நியூஸ் ஹைப் ஆகுது.
அதுல இங்க இந்த மாதிரியான விசாரணை வந்து எவ்வளவு பேருக்கு தெரியும்? மொத்தத்துல பேசின 3 தலைப்புல விசாரணை நடக்குது. ஆனா அது எல்லாமே ரகசியமா நடக்குது. ரகசியமா எதுவுமே நடக்காது. வெளிப்படையா தெரியலன்னா காதுக்கு வரல, உங்க கண்ணுக்கு தெரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன கிராமங்கள்ல இருக்கேன்னா, தொக்குல இருக்கேன்னா, டெய்லி சமூக வலைதளங்கள்ல இருக்கேன். நடக்குது, இவ்வளவு நடக்கிறத பத்தி பேசுறீங்க. சரி, உங்களுக்கு தெரியுதுல, உங்களுக்கு ரகசியம், உங்களுக்கு விசாரணை நடக்கும் தெரியல, ஏதாவது ப்ரூஃப் காட்டுங்க. விசாரணைக்கு ப்ரூஃப் காட்ட முடியாது. ஏன் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கும் தெரியாது, சும்மா அடிச்சு விடுறீங்க. அடிச்சு விடுறதுலாம் கிடையாது நண்பா. விசாரணை நடக்குது. விசாரணை நடக்குது. விசாரணைக்கு அப்பாற்பட்டு விஸ்வநாதன் அவர்கள் பண்ணினது சரி தவறு அப்படிங்கறதுல உங்களுடைய கருத்து என்னவா நீங்க நினைக்கிறீங்க? இவர் தவறு அது நான் முன்னாடியே சொன்னதுதான் பாலியல் குற்றங்கள் யாரு செஞ்சாலும் தவறு. அது ஆனாலும் சரி, தவறு, அதுல தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு தகப்பனா இருக்கலாம், ஒரு சகோதரன் இல்ல நானு அவரு உண்மையாவே இன்டென்ஷனலா பண்ணலன்னா அது தவறு கிடையாது. எதுவா இருந்தாலுமே இன்டென்ஷனலா பண்ணிருந்தா தவறு. அது யார் பண்ணிருந்தாலுமே இல்ல. இன்டென்ஷனலா இல்லாம இவர் ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது அந்த பெண்ணுக்கு ஏதாவது, அந்த குழந்தைக்கு மனதளவுல ஒரு பாதிப்பு வருதுன்னா அது வந்து இன்டென்ஷனலா பண்ணாத ஒரு மனுஷன் இப்போ அவங்க அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு எப்படி வழக்கு போட முடியும்? அதுல வந்து நம்ம குறைஞ்சபட்சம் நம்மளால என்ன கேட்க முடியும்? மன்னிப்பு கேட்க முடியும். அமைச்சர் வந்து இன்டென்ஷனலா இல்லைன்னு சொல்றாரு. நான் இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். இது நடந்த அதே காலகட்டத்துல ஒரு ஆடியோ லீக் ஆகுது. ஒரு பேராசிரியர் இன்னொரு ஆசிரியர், பெண் ஆசிரியர்கிட்ட ஒரு பேராசிரியர், பெரிய ஆசிரியர் ஆண் வந்து அவர் வந்து பேசி ஒரு ஃபோன் கால் ஆடியோ லீக் ஆகுது. இவங்க வந்து ஏதோ பிரச்சனைன்னு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பேராசிரியர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பெண் ஆசிரியை கட்டிப்பிடித்து அநாகரிகமாக நடந்து கொண்டார். அடுத்த நாள் அவங்க ஃபோன் பண்ணி, சார் ஏன் சார் இப்படி பண்ணீங்க, நான் உங்கள்கிட்ட அப்படி எதிர்பார்க்கல, உங்களை நான் அப்படி பார்க்கல அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, அம்மா நான் இன்டென்ஷனலா பண்ணலம்மா, அவர் கொடுத்தது லிப்கிஸ், நான் இன்டென்ஷனலா பண்ணல, நான் வந்து உனக்கு ஆதரவு தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்ன, இது ஒப்பிடலாமா? இது கரெக்டா இருக்குமா? இது ஒப்பிட்டா இது கரெக்டா? இது நீங்க இந்த பாருங்க, எந்த இல்ல இல்ல என்ன லாஜிக்ல நான் இன்னொரு வழக்கும் சொல்லவா சார், இன்னொரு வழக்கு சொல்லவா, நானே எடுத்து நடத்த இன்னொரு வழக்கும் சொல்லவா, நானே ஒரு தனிப்பட்ட அறையில சரி இன்னொரு வழக்கு நானும் சொல்லவா, இன்னொரு வழக்கும் நானும் சொல்லவா, இன்னொரு வழக்கு நான் சொல்லவா? இப்ப நீ பேச விடுங்க, இன்னொரு வழக்கு சொல்றேன், இன்னொரு வழக்கு சொல்றேன், இன்னொரு வழக்கு பேசணும். இதை எப்படி ஒப்பிட முடியும்? இன்னொரு வழக்கு சொல்லவா? பேச வர்றீங்களா? 2013 ஆஸ்திரேலியால இருக்க ஒரு தம்பதியினர், இது நக்கீரன்ல நானே எடுத்த செய்தி, ஆஸ்திரேலியால இருக்க தம்பதியினர் அவருடைய தாத்தாவோட தம்பி வீட்டுக்கு இங்க சென்னைக்கு வராங்க. எல்லாரும் முடிச்சுட்டு ஃபிளைட் ஏறதுக்கு 1 மணி நேரம் கேப் இருக்கும்போது அந்த தாத்தாவோட தம்பி, அவரும் தாத்தா தான் ஆல்மோஸ்ட், அந்த வீட்டுல இருக்க ஒரு பெண் வந்து வா கேம் விளையாடலான்னு சொல்லி மடியில உட்கார வச்சுட்டு தொடையில கை வச்சு அநாகரிகமா நீட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகி 5 வருஷம் ஆண்கள் கூட பேசாமலே இருந்தது, வீட்டுல கண்டுபிடிக்க முடியல. 2019 திரும்ப அந்த பெண் வந்து விஷயத்த வீட்டுல சொன்னதுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியால இருந்து திரும்ப மறுபடியும் திருமங்கலம் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபைல் பண்ணி, அதுக்கப்புறம் நாங்க வந்து பேசி 5 வருஷம் ஆச்சு. அப்ப அவர் சொன்ன வார்த்தை, நான் இன்டென்ஷனலா தொடல அப்படின்னாரு. ஆனா அந்த பெண் 5 வருஷமா வாழ்க்கையில இருந்து இது பண்ணதுக்கு அப்புறமா, விசாரிச்சதுக்கு அப்புறமா அவர் சிறையில இருந்தாரு. அந்த செய்தியை எடுத்து பேசி, இதுவும் அது ஒண்ணுதான், இதுவும் அது ஒண்ணுதான், இவர் சொந்த தாத்தா, இதுவும் அது ஒண்ணுதான், எப்படி அவர் தொட்டது லிட்டரலா தப்பு, நீங்க அவர் இன்டென்ஷனலா தொடலன்னு நீங்க, அவர் காங்கிரஸ் அமைச்சருங்க, காங்கிரஸ் அமைச்சருங்க, அவர் காங்கிரஸ் அமைச்சர். இத பொதுவெளியில ஒரு அமைச்சர் காலை சொடக்க எடுத்தாருன்ற ஒரு விஷயத்த வந்து சரியா தவறு, அது இது திரும்ப நான் இதான் சொல்றேன். அந்த ஸ்பாட்ல அவரு யாரா இருந்தாலும் சொல்றேன், நான் யாரா இருந்தாலும் பொதுவா சொல்றது, அவர் இன்டென்ஷனலா செய்யலன்ற பட்சத்துல அது தவறு கிடையாது. ஆனா இவர் மத்த 2 விஷயம் சொன்னாரு இல்லையா, டிஸ்கஸ்டிங்கா இருக்கு சொல்றது, மத்த 2 விஷயங்கள் இருக்கு, அந்த செய்கை அந்த குழந்தைகளுடைய மற்ற 2 விஷயங்கள் அந்த அந்த நடந்த முறைகளே காட்டுது நமக்கு என்ன நடந்திருக்குன்னு. அதுவும் இதுவும் எப்படி ஒண்ணு ஆகும் சார்? அனுமதி இல்லாமல் மடியில உட்கார வச்சு ஒரு குழந்தைய ஒருத்தன் தொடைய தடுவுறான் அப்படின்னா, அதுவும் பொதுவெளியில ஒருத்தர் காலை புச்சாரு, பொதுவெளியில பண்ணாலும் ஒரு பெண்ணின்ற மரியாதையில கால விழுந்துருது, அது சாதாரண எளிமையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதையும் எப்படி ஒப்பிட முடியும்? ஒப்பிட முடியாது அப்படிங்கிறது அந்த வேற அது வேற கேள்வி. அவர் பண்ணது தப்பா இல்லையா? அவர் பண்ணது தப்பா சரியா? இந்த விளக்கம் வாட்டி சொல்றேன். இன்டென்ஷனலா பண்ணியிருந்தா தவறு, இன்டென்ஷனலா பண்ணலன்னா அது தவறு கிடையாது. பண்ணலேனாலும் அந்த செய்கை தவறு, அதை நம்ம பதிவு செஞ்சா
இவருக்கு இன்டென்ஷன் இல்லாம இருந்திருக்கலாம். அப்படியான செய்தி இல்ல 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 அந்த திரும்ப குழந்தையுடைய திரும்ப மனசுல திரும்ப எப்படி திரும்ப அது அவங்கள பாதிக்கிற பட்சத்துல அது தவறுதான். ஓகேவா? ஆனா இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் இன்டென்ஷனலா செய்யலனா அது எப்படி தவறாகும்ன்றது ஒரு மக்கள் பிரதிநிதி அவங்க அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அஃபெக்ட் பண்ணிருக்காங்க. நாங்க எங்க அதை முரண்படுறோம்னா அதை சொல்றது யாருன்றதுதான். இன்னைக்கு இவ்வளவு விஷயத்தை இவர் கொண்டு வர திமுகன்ற பட்சத்துல தாவேகா மேல தொடர்ந்து ஏதோ அரை மணி நேரம் பேசியிருக்கோம். அரை மணி நேரத்துல அவரோட டார்கெட் என்னவா இருக்குன்னா, பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை தாவேகா இப்படி இருக்கு, ஏன் இதை கொண்டு வரீங்க, நாங்க ஏன் அதுல அலர்ட்டா இருக்கோம்னா உங்க மேல வந்த பிரச்சனை அது. உங்க மேல பெரும்பான்மையா தாவேகா வச்ச கம்ப்ளைண்ட் பெண்கள் பாதுகாப்பு தான் நாங்க வச்சோம். இப்போ நீங்க அதை நோக்கி ஒண்ணு திருப்பணும்னு நினைக்கிறீங்க. சரி, என்ன கேள்வி கேக்குறேன்? 45 நாள்ல நீங்க 1000 விஷயம் சொன்னீங்கல்ல, இதுக்கு விதை போட்டு மரமா வளர்த்து வச்சிருக்குது திமுக. வெட்டுறோம், டைப் பண்ணுங்க, வெட்டுறோம், வெட்ட ஆரம்பிச்சிருக்கோம்ல. எங்க உங்க ஆளுங்களே அந்த மரத்துல ஏறி ஆடுறாங்க. இன்னைக்கு எங்க ஆளுங்களே இருந்தாலும் அந்த கிளைகள் வெட்டப்படும். அது எல்லாமே உண்மை அப்படிங்கிற பட்சத்துல இதான் உறுதியான மனநிலை. இது எல்லாமே கைது உண்மைன்ற பட்சத்திலயா? கைது சிறையில அதுதான் சொல்றேன், உண்மைன்ற பட்சத்திலயா? ஆமா, பட்டிருக்காங்களா? ஆமா, திமுக நீங்க கைது இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மைன்ற பட்சத்தில்ன்றாங்க. ஐயா, செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. உறுதி செய்யப்பட்ட தவறுகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. உறுதி செய்யாதப்படாத தகவல்களுக்கு இந்த நீங்க சொல்ற இந்த குறை இருக்குல்ல, கண்டிப்பா நடவடிக்கை இருக்கும். எந்த பாரபட்சமும் இருக்காது. நாங்க முட்டு கொடுத்து காப்பாற்ற மாட்டோம், என் கட்சிக்காரன் நிக்க மாட்டோம். எவனா இருந்தாலும் தப்பு செய்யறவன் எவனா இருந்தாலும் எங்களுக்கு வேணும், அது நடக்கும். 45 நாள் ஆயிருக்குல்ல, இவ்வளவு லிஸ்ட் போட்டீங்கல்ல, இந்த லிஸ்டுக்கெல்லாம் ஆணி வேற யாரு? தாவேகா, திமுக. ஒத்துக்கணும். நான் தான் சொல்றேன் சார், தாவேகாவை சார்ந்த நிர்வாகிகள் தவறு செஞ்சிருக்காங்க, அவர்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கான ஆதாரத்தை நீங்களே காட்டுறீங்க. இப்படி திமுக பீரியட்ல திமுக நிர்வாகிகள் தவறு செஞ்சு அவர்களின் மீது திமுக பீரியட்லயே நடவடிக்கை எடுத்ததுக்கான ஆதாரங்கள் அடுத்த டிபேட்ல காட்டுவார். வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, 45 நாளுக்கு எவ்வளவு வன்மம். ஐயோ, நாள்ல இருந்து பஞ்ச வச்சுக்கிட்டு எல்லாரும் அமைதியா வேலைக்கு போயிருங்க. தாவேகா கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாம் நடக்கும், எல்லாம் வாயை பொத்திட்டு போயிடலாம். சரிங்களா? சரி, 6 முறை ஆட்சி பண்ணி இன்னைக்கு நாள் வரைக்கும் ஒரு பிரச்சனை, பாலியல் ரீதியான குற்றங்கள் நடந்துட்டே இருக்கு. ஏன் நடக்குது? நீங்க ஆட்சி பண்ண தூத்துக்குடியில காளை கடன் கழிக்க சென்ற பெண்ணுக்கு சார், தூத்துக்குடியில காளை கடன் கழிக்க சென்ற பெண்ணுக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்பை வேகமா மூட்டு திமுக ஆட்சியில மரத்தை நாங்க வெட்டுறோம். ஐயா, நாங்க வெட்ட மாட்டோம் சொல்லவே இல்லையே. எங்க கட்சிக்குள்ள ஒரு ப்ரூஃப் சொன்னல, ப்ரூஃப் அதுதான் நான் கற்பனையா சொன்னேன். ஆமா, ஃபுல்லாவே கற்பனை தான். நீங்க டிசைன் பண்ற கற்பனை தான். தூத்துக்குடியில நடந்த இயற்கை உபாதை கழிக்க சென்ற பெண்ணுக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்தது காரணம் திமுக சொன்னது கற்பனை. முக்காவாசி திமுக விதைக்கப்பட்ட விதை அது இன்னைக்கு ஆலமரமா வந்து நிக்குது. அதை வெட்டுறதுதான் தாவேகாவோட வேலை. எவ்வளவு செயல்பாடுகள் செஞ்சிருக்காங்க அதை பத்தி கிடையாது. பட்டியல் நான் சொல்றேன். சிங்கப்பெண் காவல் படையினது ஒரு புது முயற்சி. மட்டும் தமிழ்நாட்டுல ஒரே நாள்ல 15 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. நேத்து 2 குழந்தைகள் 17 வயது குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு போன வாரம் ஒரே நாள்ல 10 பேர் அதே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டவர்கள். நான் கத்தல, சிங்க பெண்கள் தூங்குறாங்கன்ற. 45 நாள்ல நீங்க பண்ண சாதனைகள். நீங்க இந்த 60 சிங்க பெண்ணுக்கே வருவோம் சார். இப்ப சிங்க பெண்ணுக்கே வருவோம். சிங்க பெண்கள் இவ்வளவு நாள் எத்தனை குற்றவாளிகளை கைது செய்தார்கள்? பட்டியல் கொடுங்க, பட்டியல் கொடுங்க. சிங்க பெண்கள் எத்தனை பேரை கைது செய்தார்கள்? முதல் கட்டத்திலேயே எவ்வளவு பதற்றம். இல்ல இல்ல சார், சிங்க பெண்கள் எத்தனை பேரை கைது செய்தார்கள்? பட்டியல் கொடுங்க, பட்டியல் கொடுங்க. வந்து 1 மாசம் ஆச்சு, பட்டியல் கொடுங்க. எத்தனை பேரை கைது செய்தார்கள்? அதனால 1 மாசம் எந்த குற்றச்சாட்டும் நடக்கல. 1 மாசம் குற்றச்சாட்டுகள் நடக்கவே இல்ல. அதானே? இல்ல இல்ல இல்ல, அந்த அமைப்பு ஒரு கண் துடைப்பு நாடகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எவ்வளவு காலமா, எவ்வளவு நாள் ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், நிறைய ஊர்கள்ல சிங்க பெண்கள் ஆக்ஷன் எடுத்து தான் இருக்காங்க.
எந்தெந்த ஊர்ல யார் யார்ல என்னென்ன வழக்குகள் தாவேக்காக்கு எதிரான இவ்வளவு நியூஸ் பாக்குறாரு. இந்த நியூஸ் அவர் கண்ணுல அதான் நீங்க காட்டுங்க சார். எனக்கு ரொம்ப குறுகிய கண்ணாயிருச்சு சார். நீங்க காட்டுங்க சார். அதான் சார் நீங்க காட்டுங்க சார். நீங்க எனக்கு ஒளி சார் காட்டுங்க. இல்ல காட்டுங்க சார். இதுக்காவது ப்ரூஃப் காட்டுங்க. ஐயா இருங்க ஐயா சும்மா குவாந்தரமா பேசக்கூடாது ஐயா. இது இல்ல தெரியலன்னு சொல்றதே அபத்தம். அதான் சார் இது மட்டும் பண்ணல. நான் இத காட்டணும்ன்ற அவசியமே இல்ல. நான் என்னால காட்ட முடியும். ஆனா காட்டினாலும் அது ஒரு பிரயோஜனமும் இல்ல. இருந்துச்சுன்னா மன்னிப்பு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ப்ரூஃப் காமிச்சீங்கன்னா சத்தியமா மன்னிப்பு கேக்குறேன். இப்போ சிங்கப்பெண் கேஸ் ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்றத காமிச்சிட்டா நீங்க என்ன பண்றீங்க? சிங்கப்பெண்கள் ஒரு கேஸ் பதிவு பண்ணிருக்காங்கன்றத நான் காமிச்சிட்டேன்னா நீங்க என்ன பண்றீங்க? நான் இப்ப இன்னொன்னு சொல்லவா? அந்த மறு பேச்சு வேணாம். நான் ஒரு ப்ரூஃப் காமிச்சிட்டேன் அப்படின்னா நகர் கேஸ தவிர மீதி எதுவுமே நடக்கல. அந்த ஒண்ண தவிர எந்த செய்தியும் வரல சார். அந்த ஒண்ண தவிர செய்தி வரல சார். ஒரு இப்போ உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் மன்னிப்பு கேக்குறேன். ஒண்ணு காமிச்சிருக்கீங்க. ஒரு மாசமா ஒண்ணுதானா? இருங்க ஐயா, முதல் கட்டத்துல ஒண்ணுதானா? ஒண்ணுதான் அவ்வளவு அளப்பற பில்டப் பதிவு பண்ண கேஸ் ஒண்ணுதானா? பதிவு பண்ணப்பட்ட கேஸ் ஒண்ணு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எல்லா சிங்கப்பெண் படையும் களத்துல இறக்கி விட்டுருக்காங்க. எங்க 1000 இடம் இருக்கு. அப்ப நேத்து முன்னாடி 15 இடங்கள் போய் எல்லாம் இப்போ நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க வளர்த்து வச்சுக்கிறது செடி கிடையாது, ஆலமரம். அது ஒரு ஆலமரம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க வளர்த்து வச்சிருக்கீங்க மிகப்பெரிய ஆலமரத்தை. என்ன கேக்குறேன், கொஞ்சம் வெட்டத்துக்கு டைம் கொடுங்க. சிங்கப்படைன்னு ஒண்ணு இறக்கி இருக்கோம். இன்னைக்கு தானே ஈடி ரைடு விட்டு களத்தை இறங்கி இருக்கோம். உங்க ஆலமரம் நிறைய இருக்கு நண்பா. கொஞ்சம் டைம் கொடுங்க. சும்மா ப்ரூஃப் நான் காட்டுறேன். நீங்க என்ன பகிரமா மன்னிப்பு கேக்குறீங்களா? கேக்குறேன். ஒண்ணுதாங்க நடந்திருக்கு. என்ன இது ஒண்ணுக்குதான் அவ்வளவுதான் சீன் போடுவீங்களா? ஒண்ணுக்குதான் இவ்வளவு சீனா? சிங்கப்படை களத்துல இருக்கு சார். இல்லன்னு நீங்க உங்க கண்ணு மறைக்குது. என்ன சொன்னீங்க? எதுவுமே இல்ல. ஆமா இல்ல நீங்க இப்ப இருக்கு ஒண்ணே நீங்களே சொல்றீங்க. என்னமா இதெல்லாம் சார் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. 30 நாள் ஆச்சுல எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த வழக்குகள், சரி 40 நாள் கூட வச்சுக்கோங்க, 45 நாள் எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த வழக்குகள் எந்தெந்த பகுதிகளில் யார கைது செய்தார்கள்னு பட்டியல் கேட்டேன். ஒண்ணு காட்டவாங்கிறீங்க. அந்த ஒண்ணை மட்டுமே விளம்பரமா காமிச்சீங்க. முதல் சிங்கப்பெண்களுக்கு எஃப்ஐஆர் போடுற அதிகாரமே கிடையாது. அதுவே இல்ல. அதுக்குள்ள இங்க வந்து அவ்வளவு ஆட்டம் பண்ணீங்க. சொல்லுங்க அது லிஸ்ட் சொல்லுங்க. என்னது? நீங்க 60 வருஷத்துல இந்த போதையை ஒழிக்கிறதுக்கு இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்க. இப்ப நான் எடுத்து காட்டுவேன். டக்குன்னு எடுத்து காட்டுவேன். காட்டுங்க. கஞ்சா போதை வேட்டை 2.0 அப்புறம் 3.1 முன்னாடி இருந்த டிஜிபி போட்டாரு. செடி வளர்த்ததே உங்க வீட்டுக்குள்ள கிடையாது. கஞ்சா செடியை வீட்டுக்குள்ளே வளர்த்திருக்கான். கஞ்சா செடியை வீட்டுக்குள்ளே வளர்த்திருக்கான். திருச்சியில பண்டில் தாவேகா நிர்வாகி கஞ்சா கடத்தி கைது. இன்னைக்கு வரைக்கும் வட சென்னையில திமுக எத்தனை கவுன்சிலர் வீட்டுல எத்தனை கஞ்சா ப்ரூஃப் 1000 ப்ரூஃப் இருக்கு. சும்மா நீங்க காட்டுங்க ப்ரூஃப். இப்ப திருச்சியில கஞ்சா போதை தாவேகா வீட்டுல பொறுப்பாளர் வீட்டுல அந்த ப்ரூஃப் காட்டுங்க. கஞ்சா செடி வளர்த்த தாவேகா நிர்வாகி காமிச்சா மன்னிப்பு கேட்கணும். தாவேகா நிர்வாகி கிடையாது, அது விளக்கம் கொடுத்தாச்சு. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவன் அந்த ஆளு அவனே வீடியோ போட்டிருக்கான். அதை ஏன் பாக்கல நீங்க? நான் தாவேகால நிர்வாகி எல்லாம் கிடையாது, நான் சும்மா வீடியோ பேசுவேன்னு சொல்லியிருக்கான். அதையும் அவங்க கன்வின்ஸ் பண்ணவே இல்லை. அதெல்லாம் சொல்ல அந்த பதிவே பண்ணல. நான் வீடியோ போடுவேன் அவ்வளவுதான் அவன் சொன்னான். அவன் தாவேகால எந்த உறுப்பினரும் கிடையாது, எந்த அடிப்படையும் கிடையாது. நீங்க குற்றம் போகல ஒன்று சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்க முடியுமா? கைது செய்யப்பட்டார் அவரு. யாரா இருந்தா நாங்க யாரா இருந்தாலும் பாரபட்சம் பார்க்க மாட்டோம் சொல்றோம். நீங்க ஆலமரத்தை வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு சொல்றோம். அதை வெட்டுறதுக்கு டைம் கொடுங்கன்றோம். இப்படியான விவாதங்கள் இரு துருவங்களுக்கு இடையே விவாதங்களை நம்ம திரும்ப பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்துப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருவருடைய கருத்துக்களை நீங்க உடன்பட்டீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இருவருடைய கருத்துக்கள்ல ஏதாவது நீங்க இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.